ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே மேன்மையானவன். புருஷோத்தமனாகிய நரனையும் நாராயணனையும் பணிந்து தேவி சரஸ்வதியையும் பகவான் வேதவியாசரையும் நமஸ்கரித்து மகாபாரதத்தின் 18 பருவங்களில் 3வது பருவமான வனப்பருவத்திற்குள் நுழைவோம். மகாபாரத கிரந்தத்தினுடைய சிறப்பு என்னன்னா, 18 பருவமும் தொடங்கறச்சே நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம்ங்கிற ஸ்லோகத்தை சொல்லி தான் தொடங்கிறது ஒவ்வொரு பருவமும். சென்ற 30 வகுப்புகளில் ஆதி பருவத்தையும் சபா பருவத்தையும் பார்த்து முடித்தோம். நைமிஷரண்ய வனத்தில் சௌதி ரோமஹர்ஷனரின் மகனாகிய உக்ரஸ்ரவஸ் சௌதி அவர்கள் சௌனக ரிஷிகளுக்கு மகாபாரத கதையை சொல்லத் தொடங்கியதிலிருந்து ஆதி பருவமானது தொடங்கி மயன் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டதுபடி சபா மண்டபத்தை யுதிஷ்டிரருக்கு கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிப்பது வரை, மயதர்ஷன பருவம் வரை ஆதி பருவமானது முடிவடைந்தது. மயன் கட்டி கொடுத்த சபா மண்டபத்திலிருந்து, சபா கிரியா பருவத்திலிருந்து அனுத்யூத பருவம் வரை சபா பருவமானது இருந்தது. இப்போ அனுத்யூதம் முடிஞ்சு என்ன கட்டளை? 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அஜ்ஞாதவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை, என்ற சபதத்தை நிறைவேற்றுவதற்காக 13 ஆண்டுகளுக்கு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டு, ராஜ்யத்தை விட்டு, எல்லா போகத்தை விட்டு விலகி செல்லும் இந்த பகுதியானது வனப்பருவமாகும். இந்த வனப்பருவத்துல மொத்தம் 11,722 ஸ்லோகங்கள் உத்தராத்திய கணக்கின்படி உள்ளது. நாம் பார்க்க போற தாட்சிணாத்திய ஸ்லோகங்களும் அப்புறம் பெரிய சந்தஸ்ல இருக்கிற ஸ்லோகங்களை 32 அக்ஷரமாக கொண்ட ஸ்லோகங்களாக ரீஸ்டேட் பண்ணி பார்த்தா மொத்தமா நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகங்களினுடைய எண்ணிக்கை இந்த வனப்பருவத்துல 12,104. மொத்தம் 22 உபபருவங்களை உள்ளடக்கியது இந்த வனப்பருவம். 12,104 ஸ்லோகங்களும் 22 உபபருவங்களாக விரிந்து உள்ளன. 22 உபபருவங்கள்ல மொத்தம் 383 அத்தியாயங்கள் உள்ளன. 22 உபபர்வாஸ் containing 383 chapters containing 12,104 ஸ்லோகாஸ். இதுதான் நம்ம அடுத்து வரும் வகுப்புகளில் இன்றையிலிருந்து அடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கவிருக்கும் 3வது பருவம் வனப்பருவம். ஜனமேஜயன் வைஷம்பாயனரிடம் கேட்கிறார், ஏ மகாமுனி வைஷம்பாயனரே, திருதராஷ்டிரனினுடைய மகன்களும் ஆலோசகர்களும் வஞ்சகமாக பாண்டவர்களை வீழ்த்திய பிறகு அந்த தீயவர்களால் கோபம் தூண்டப்பட்டவர்களுமான பாண்டவர்கள், மேலும் அந்த தீயவர்களால் கடும் மொழிகளால் பேசப்பட்டவர்களுமான பாண்டவர்கள், என்னுடைய மூதாதையர்களான பாண்டவர்கள் அதன் பிறகு என்ன செய்தார்கள்? கிளம்பி போனான்னு சொன்னேளே மர உரி தவித்து, அதற்கு பிறகு என்ன நடந்தது? இந்திரனுக்கு ஒப்பான அவர்கள் திடீரென்ற துன்பத்தில் மூழ்கி காட்டில் அவர்களுடைய நாட்களை எப்படி கழித்தார்கள்? அவர்களது பாதச்சுவடுகளை பின்தொடர்ந்து சென்றவர்கள் யார் யார்? அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் எப்படி தங்களை தாங்கிக் கொண்டார்கள், எப்படி
12 வருஷத்துக்கு தன்னை சஸ்டெயின் பண்ணி கொண்டார்கள். தங்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் எங்கு அடைந்தார்கள்? எதுவுமே இல்லாம வெறுங்கையோட போனாலே காட்டுக்கு, என்ன ஆச்சு? 12 வருடங்கள் எவ்வாறு கழிந்தன? துன்பத்திற்கு தகாதவளாகிய திரௌபதி துன்பம் நிறைந்த அந்த காட்டு வாழ்வை எவ்வாறு பொறுத்து கொண்டாள்? பேராற்றலும் காந்தியும் கொண்ட அந்த வீரர்கள், அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் உரைக்க நான் கேட்க விரும்புகிறேன். பேராவலுடன், உண்மையில் பேராவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த வனப்பருவத்தை கேட்பதற்கு. நம்ம மனசுல இருக்கிற வாய்ஸையே ரெசனேட் பண்ற மாதிரி இருக்கும். ஜனமேஜயன் கேட்கிற கேள்வி எல்லாம் உடனே வைஷம்பாயனர் சொல்றார், ஹே ஜனமேஜயா, திருதராஷ்டிரனினுடைய மகன்களால் பகடையில் வீழ்த்தப்பட்டு கோபம் தூண்டப்பட்ட குந்தியின் மகன்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினார்கள். அந்த நகரத்தின் வர்த்தமான துவாரத்தின் வாயிலின் வழியாக அவர்கள் சென்றார்கள். வர்த்தமான துவாரம் அப்படிங்கிறது கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றான்னா, வர்த்தமான அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கான பொருள் ப்ராஸ்பெரிட்டி, குரோத், செழுமை அப்படின்னு அர்த்தம். ஆனா சில கிரந்தங்களில் வாயில்களுக்கு இந்த மாதிரியான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. சில வாயில்களுக்கு வர்த்தமான, அதுக்கப்புறம் ஜெய, நந்தா, இந்த மாதிரியான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. அந்தந்த நூல்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த பெயர்கள் ஒரு சிறப்பு பொருளை எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் மகாபாரதத்துல இந்த இடத்துல சொல்லப்படுற இந்த வர்த்தமான துவாரம் அப்படிங்கிறது வடக்கு திசையை நோக்கி, வடக்கு வாயிலாக அமைந்துள்ளது. பாண்டவர்கள் அந்த வாயில் வழியாக ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியே சென்று வடக்கை நோக்கி சென்றார்கள். பாண்டவர்களினுடைய தேரோட்டியாக இருக்கும் இந்திரசேனனும் மற்றவர்களும் தங்களுடைய மனைவியர்களுடன் 14 பணியாட்களும் பாண்டவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். பாண்டவர்கள் வெளியேறியதை அறிந்த ஹஸ்தினாபுரத்து குடிமக்கள் பெரும் துயரம் கொண்டு பீஷ்மரையும் விதுரரையும் துரோணரையும் கிருபாச்சாரியரையும் நிந்திக்க தொடங்கினார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, குடிமக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அச்சமில்லாதவாறு இவ்வாறு வெளிப்படையாக பேசத் தொடங்கினார்கள். குடிமக்கள் சொல்றா, ஐயோ, சகுனி, கர்ணன், இந்த துஷாசனன் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்ட இந்த தீய துரியோதனன் நாட்டை அடைய விரும்பிய காரணத்தினால் நாமும் நம் குடும்பங்களும் நம் வீடுகளும் அழிய போகின்றன. நாமும் சேர்ந்தளவோ அழிய போகிறோம் அவனுடன் சேர்ந்து. இந்த பாவியால் நமது அறம், பொருள் அனைத்துமே அழிய போகின்றன. அப்பேற்பட்ட ஒரு பாதகத்தை செய்திருக்கிறானே இவன். பாண்டவர்கள் இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும்? பாண்டவர்கள் இல்லை என்றால் மகிழ்ச்சி என்பதே இருக்காதே. பேராசையும் குறுகிய புத்தியும் கொண்ட இந்த வீணனாக இருக்கும் துரியோதனன், அவன் இயற்கையிலேயே கொடூரமானவனாக இருக்கிறான். உயர்ந்த மனம் கொண்ட பாண்டவர்களை அவர்களுடனே நாமும் சென்று விடலாம், அவர்களை ஏற்று அவர்களை பின்தொடர்ந்து நாம் சென்று விடுவோம் அப்படின்னு ஹஸ்தினாபுரத்து மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். வைஷம்பாயனர் சொல்றார், இதை சொல்லிக்கொண்டே குடிமக்கள் பாண்டவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை சந்தித்து தங்கள் கரங்களை குவித்தவாறு பாண்டவர்களிடம் என்ன சொல்றான்னா, பெரும் துயரில் இருக்கும் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள்? எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்களே எப்படி? நீங்கள் செல்லும் இடம் எங்கும் நாங்கள் உங்களையேதான் பின்தொடரப் போகிறோம். எங்களை நீங்கள் கைவிடுவது என்பது தகாது. தயவு செய்து மன்னா யுதிஷ்டிரா, எங்களை கைவிட்டு விடாதீர்கள். தீயவனாக இருக்கும் இந்த குரு ராஷ்டிரத்தின் மன்னன், அவனுடைய ஆளுகையில் இருந்து நாங்கள் அழிவை சந்திக்க நாங்கள் விரும்பவில்லை. அதனால் உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் எல்லோரும், நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நாங்கள் எல்லோரும் வருவோம்.
மன்னர்களிலேயே ரிஷபத்தை போன்றவர்களே, பாண்டவர்களே, நன்மை தீமை குறித்து தயவு செய்து நாங்கள் சொல்லும் எங்களுடைய தரப்பு விஷயத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு குடிமக்கள் எல்லாம் பாண்டவர்கள் கிட்ட சொல்றா. என்ன சொல்றா? மூடர்களுடன் கொள்ளும் தொடர்பானது மனதை சிக்க வைக்கும் ஒரு மாயையை உண்டாக்கிறது. நல்லோர்களுடனும் ஞானியர்களுடனும் நாள்தோறும் கொள்ளும் தொடர்பானது அறப்பயிற்சிக்கு, நல்லொழுக்க நடைமுறைக்கு வழிவகுக்கிறது. நாங்க துரியோதனனோட இருந்தா அது மூடர்களோட இருக்கும் தொடர்பு. நாங்கள் உங்களோடு இருந்தால் அது நல்லோர்களோடு இருக்கும் தொடர்பு. அதுதான் எங்களுக்கு அறத்தை வளர்க்கும். அதனால் நாங்கள் ஞானமுள்ளோர்களுடன், நேர்மையானவர்களுடன், தூய்மையானவர்களுடன், தகுதி உடையவர்களுடன் நாங்கள் பழக வேண்டும், நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். யார் ஒருவர் வேதம் அறிகிறவரோ, யாரிடம் செயல்களில் தூய்மை இருக்கின்றதோ அவரிடம் தொடர்பு கொள்வதே மேன்மையானதாகும். அறவோருடன், அறம் செய்பவர் தர்மாத்மாவுடன் கொள்ளப்படும் தொடர்பினால் அறத்தகுதிகள் வளரும். பாபம் நிறைந்தவர்களுடன் அவர்களுக்கு நாம் செய்யும் பணிவிடையினால் பாவத்தையும் தான் நாம் அடைவோம். ஆகவே தர்மாத்மாவோடு தொடர்பு கொண்டால் நாம் அறத்தகுதிகளை அடைவோம். பாபம் செய்பவர்களுடன் நாங்கள் தொடர்பில் இருந்தோம் என்றால் நாங்கள் பாபத்தையே தான் அறுவடை செய்வோம். அதனால் பாவிகளுடன் தொடர்பு கொள்வதால் நம் அறத்தகுதிகளுக்கு அழிவு ஏற்படுகிறது. அவர்களால் ஒருபோதும் எங்களுக்கு உயர்ந்த நிலை அடையப்போவது இல்லை. இழிந்தவர்களுடனும் கொள்ளும் தொடர்பு புத்தியையும் அழித்துவிடும். எங்களுக்கு பாபம் வந்து சேரும், எங்களுக்கு மேன்மை வரப்போறது இல்லை, எங்களுக்கு இருக்கிற புத்தியையும் அழித்துவிடும். அக்கறையற்று இருப்பவர்களுடன் கொள்ளும் தொடர்பு புத்தியை ஈடுபாடு அற்றதாக ஆக்கிறது. அக்கறை இல்லாம இருக்கிறவா கிட்ட நாங்க பழகினோம்னா நாங்க எப்படி ஆயிடுவோம்? எதுலையுமே ஈடுபாடு இல்லாம, எதுலையுமே அக்கறை இல்லாதவர்களாக தானே நாங்களும் இருப்போம். ஆனால் நல்லோர்களிடம் கொள்ளும் தொடர்பு புத்தியை நலமடைய செய்கிறது. உங்களிடத்திலோ உலகத்தில் பேசப்படும் அத்தனை குணங்களும் உங்களுடைய உங்களுக்கு மொத்தமாகவும் தனித்தனியாகவும் இருக்கிறது. அப்படி சொல்லப்படும் பொழுது, எனவே நாங்கள் எங்கள் நன்மையை கருதி, இதுல யாரு சொல்றா? ஹஸ்தினாபுரத்து மக்கள் பாண்டவர்கள் கிட்ட சொல்ற, எங்களுடைய நன்மையை கருதி இவ்வளவு குணங்கள் நிறைந்திருக்கும் பாண்டவர்களாகிய உங்களுடன், உங்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் வாழ விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றா. உடனே யுதிஷ்டிரன் கையெடுத்து சேவிச்சு, வயம் தன்யாகா, we are grateful, நீங்க இந்த மாதிரி எங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பிராமணர்களை தலைமையாக கொண்டிருக்கும் எங்களுடைய குடிமக்களாகிய நீங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கும் அன்பாலும் இரக்கத்தாலும் இல்லாத தகுதிகளை எல்லாம் கொண்டு எங்களை புகழ்ந்து விட்டீர்கள். ஆனால் எங்களிடம் கொண்ட இந்த இரக்கத்தினால் நீங்கள் வேறு வகையில் செயல்படக்கூடாது என்றுதான் நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பாட்டனாராகிய பீஷ்மர், அப்புறம் மன்னர் திருதராஷ்டிரர், விதுரர், எங்கள் தாய் குந்தி மற்றும் எங்கள் நலம் விரும்பிகள் அனைவரும் ஹஸ்தினாபுரத்து நகரத்திலேயே இருக்கிறார்கள். எனவே உங்கள் மனமானது எங்கள் நலனை நாடினால் கவலையிலும் துன்பத்திலும் மூழ்கி இருக்கும் அவர்களை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கவனித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களை காப்பீர்களாக. அவ ஏற்கனவே கவலைப்பட்டு இருக்கா,
அதனால எங்க மேல இருக்கிற இரக்கத்தால நீங்க எங்களோட கிளம்பி வர்றதை விட அங்கேயே இருந்து எங்க மேல இருக்கிற இரக்கத்தால அவர்கள் மீது அவர்கள்கிட்ட நீங்க வேற மாதிரி நடந்துக்க கூடாது, கோபித்து கொள்ளக்கூடாது, அவர்களை சபித்து விடக்கூடாது, அவர்களை திட்டி விடக்கூடாது. அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களினுடைய நலனை நீங்கள் தான் பேணி பாதுகாக்க வேண்டும். எனவே நீங்கள் தயவு செய்து திரும்பி செல்வீர்களாக. எங்கள் உறவினர்கள் இடத்தில் உங்கள் இதயமானது மென்மையாக இருக்கட்டும் அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்டுக்கிறார். அதாவது தனக்கு எத்தனைதான் கொடூரம் பண்ணாலும் அவா கிட்ட நன்மையை மட்டுமே செய்வது ஒரு பெரிய அறம், ரொம்ப ரொம்ப சிறந்த அறம். அனைத்தையும் விட என்னுடைய இதயம், யுதிஷ்டிரர் சொல்றார், அனைத்தையும் விட என்னுடைய இதயம் நிலைத்திருக்கும் இந்த செயலை நீங்கள் எனக்கு செய்வது நீங்கள் எனக்கு அளிக்கும் பெரும் நிறைவாகும். இதுவே எனக்கு நீங்கள் செய்யும் சிறந்த வாழ்த்தாகும். இதை விட்டுவிட்டு என் கூடவே இருந்து நீங்கள் என்னை என்னதான் வாழ்த்தினாலும் என் மனது உங்கள் சொல்லில் நிலைக்காது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பொதுமக்களுக்கும் ஷாக் ஆயிட்டா. ஐயோ மன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறா திருப்பி யுதிஷ்டிரர்கிட்ட. பாண்டவர்களிடம் விடை பெற்று கொண்டு எல்லா மக்களும் விருப்பமே இல்லாமல் அவர்கள் எந்த வழியே வந்தார்களோ அவர்களுடைய பாதச்சுவடுகளையே பின்பற்றி திரும்ப சென்று விட்டார்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு. பாண்டவர்கள் கங்கை கரையில் உள்ள பிரமாணம் அப்படிங்கிற, அதாவது பிரமாண கோட்டி அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு வட்டவிருட்சம் உள்ளது. அந்த வட்டவிருட்சம், அந்த ஆலமரத்து அடியை வந்தடைந்தார்கள். தங்களை கங்கையில் தூய்மைப்படுத்தி கொண்டு இரவை அங்கேயே கழித்தார்கள். அன்று இரவு நீரை மட்டுமே ஆகாரமாக உண்டார்கள். வேதத்தை ஓதும் பிராமணர்களால் சூழப்பட்ட மன்னன் யுதிஷ்டிரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அக்னி மூட்டி வேதமோதி விவாதம் செய்யும் பிராமணர்களின் ஆறுதலை கேட்டபடியே பாண்டவர்கள் அன்று இரவை கழித்தார்கள். இரவு வெடித்து பகல் உதித்தபோது பிச்சை எடுத்து தங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிராமணர்கள் கானகத்திற்குள் நுழையவிருந்த பாண்டவர்கள் முன் நின்றார்கள். இப்போ நம்மளே காட்டுக்கு போறோம். யுதிஷ்டிரனுடைய மனசு எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்மளே காட்டுக்கு போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. அப்படி இருக்கிறச்ச இத்தனை பிராமணர்கள் நம்முடன் வருவார்கள் என்றால், ஒரு க்ஷத்ரியனாகிய நான், அதைவிட முக்கியமா ஒரு கிரகஸ்தாசிரம தர்மத்துல இருக்கிற நான், இவர்கள் எல்லோரையும் காக்க வேண்டியது என்னுடைய தர்மமாச்சே, நான் எப்படி காப்பாத்துவேன் இவளை? அந்த பேக்ரவுண்ட மனசுல வச்சுட்டு யுதிஷ்டிரர் சொல்றார், எங்கள் செல்வங்களும் நாடும் அனைத்தும் எங்களிடம் இருந்து களவாடப்பட்டு பெருந்துயரத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கனிகளையும் கிழங்குகளையும் மட்டுமே உணவாக கொண்டு காட்டுக்குள் நுழையப் போகிறோம். மேலும் இந்த கானகம் முழுவதும் ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அங்கே நீங்கள் நிச்சயம் பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்றேதான் எனக்கு தோன்றுகிறது. எனவே ஓ பிராமணர்களே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ தயவு பண்ணி கோச்சுக்காம நீங்க அங்கேயே திரும்பி சென்று விடுங்கள் என்று நான் பணிந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பிராமணர்கள் எல்லோரும், மன்னா, நீ செல்லும் பாதையே எங்களுடைய பாதை. எனவே உனக்காகவே தம்மை அர்ப்பணித்து வந்துள்ளவர்களாகியவர்கள் நாங்கள், எங்களை நீ கைவிட்டு விடாதே. தேவர்கள் கூட தங்களை வழிபடுபவர்களை அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை கைவிட மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ கைவிடுவது அறம் அல்ல. அதனால் எங்களை கைவிட்டு விடாதே. உடனே யுதிஷ்டிரர் சொல்றார், பிராமணர்களே, நானும் என்னை பிராமணர்களுக்காகவே அர்ப்பணித்தவன் தான். ஆனால் இந்த சூழ்நிலை
என்னை குழப்பத்தில் அழுத்துகிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே பிராமணர்கள் சொல்றார், மன்னா யுதிஷ்டிரா, எங்களை பாதுகாப்பதில் நீ துயர் கொள்ளாதே. உனது இதயத்தில் எங்களுக்கான இடத்தை உன் இதயத்தில் தேடு. வெளியில எங்களை எங்க உட்காந்து வச்சுப்ப, எப்படி பார்த்துப்பேங்கிறத பார்த்துக்காத. உன்னோட மனசுல எங்களை நன்னா வச்சுக்கோ போதும் அப்படிங்கிற. எங்கள் உணவை நாங்கள் சம்பாதித்து கொண்டு தியானத்தாலும் உனக்கான வழிபாடுகளிலும் நாங்கள் துணையாக இருந்து நாங்கள் உன்னை தொடர்ந்தேதான் வரப்போகிறோம் அப்படின்னு உன்னை யுதிஷ்டிரர், பிராமணர்களே, துன்பப்பட தகாதவர்கள் நீங்கள். என் மீது கொண்ட அன்பால் துன்பப்படுவதையும் உங்கள் உணவை நீங்களே சம்பாதிப்பதையும் நான் எப்படி கண்டு சகித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்லெஸ்னஸ்ல அழறான் யுதிஷ்டிரன், தாங்க முடியாம. அப்போ அந்த பிராமணர்கள் மத்தியில சாங்கிய யோகத்தை கற்று தேர்ந்த சௌனகர் என்ற ஒரு பிராமணர் இருந்தார். அந்த சௌனகருங்கிற பிராமணர் யுதிஷ்டிரர் கிட்ட பேசுறார். ஏ யுதிஷ்டிரா, துயரத்தின் காரணம் 1000, அச்சத்தின் காரணம் 100. இவையெல்லாம் நாளுக்கு நாள் ஒரு மூடனைத்தான் மூழ்கடிக்கும், கலங்கடிக்கும். ஆனால் ஞானமுள்ளவனையோ அது மூழ்கடிக்கவோ கலங்கடிக்கவோ முடியாது. மன்னா யுதிஷ்டிரா, யாரு தீயவனோ தீயவனுக்கு எதிராக நிற்கும் தகுதியான 8 குணங்கள் வேதத்திலும் சாஸ்திர கல்வியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தீமைக்கு எதிராக இருக்கும் 8 குணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8 குணங்கள் என்னன்னா, பெரியவர்கள் உபதேசிக்கும் பொழுது கேட்டுக்கொள்வதில் இருக்க வேண்டிய விருப்பம். நல்லது சொல்றானா அதை கேட்கறதுக்கு இருக்க வேண்டிய விருப்பம் முதல் குணம். 2வது குணம் கேட்டல், உட்கார்ந்து தொடர்ச்சியா அதை கேட்டல். 3வது புரிந்து கொள்ளுதல். 4வது அடையப்பட்ட அறிவை உபயோகப்படுத்துதல், தர்மோபதேசத்தை அனுஷ்டானம் செய்தல். 5வது அதை வச்சு இன்னும் மேற்படி இருக்கும் தர்மங்களை புரிந்து கொள்ளுதல், இன்ஃபரன்ஸ்ல ஊகித்து புரிந்து கொள்ளுதல். 6வது தீய விஷயங்களை விளக்குதல். 7வது எல்லா விஷயங்களின் பொருளையும் நன்கு உணர்ந்து இருப்பது. 8வது எது உண்மையோ அதை அறிவது. இந்த 8 விஷயங்களும் தீமைக்கு எதிராக சொல்லப்படும், சாஸ்திரத்தில் சொல்லப்படும் நற்குணங்களாகும். உன்னை போன்ற மனிதர்கள் ஏழ்மை அதிகமாவதாலோ நண்பர்களுக்கு ஏற்படும் துக்கத்தினாலோ உடல் ரீதியாகவோ மனம் ரீதியாகவோ பாதிப்புகளினாலோ அவர்கள் மதிமயங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுதிஷ்டிரா, நீ போய் இப்படி இருக்கலாமா? உன்னுடைய ஸ்டேச்சருக்கு நீ இப்படியெல்லாம் மயங்கி போலாமா, கலங்கி போலாமா? நீ எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு சொல்றான். ஆனால் இந்த உலகம் அவ்வாறு பாதிப்புக்கு ஆளாக்குகிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதை தணிப்பதற்கான வழிகளை சுருக்கமாகவும் விவரமாகவும் நான் இப்பொழுது கூறப்போகிறேன், அதை நீ கவனமாக கேள் அப்படிங்கிறார் இந்த சௌனகருங்கிற பிராமணர். என்ன சொல்றார்? நோய், வலி நிறைந்த முள் போன்ற விஷயங்கள் எதெல்லாம் பெயின்ஃபுல்லா இருக்குமோ அந்த பொருட்களை அதோடு கொள்ளும் தொடர்பு, பிசிக்கல் கலெக்ஷன் வித் பெயின்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் உழைப்பு, வேண்டிய பொருள் மீது கொண்ட ஆசை ஆகிய இந்த 4 விஷயமும் அது எப்பொழுதும் துன்பத்தை தருகின்றன. அவைகளை என்ன செய்ய வேண்டும்? மருந்தை கொண்டு அவற்றை தனித்து விட முடியும். அவைகளுக்கேற்ற மருந்து ஒன்று இருக்கு. நோயினா அதுக்கு மருந்து இருக்கு, வலி ஏற்படுத்துற விஷயம்னா மருந்து இருக்கு. அந்த மாதிரி அதனால் ஏற்படும் வலிகளை அந்தந்த மருந்தை கொண்டு தனித்து விட முடியும். மன ரீதியான நோயை யோக தியானத்தின் மூலமாக மறைக்க செய்ய முடியும்.
என்ன சொல்றார்? ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் உபதேசம் இது. சௌனக பிராமணருக்கும் யுதிஷ்டிரருக்கும் மத்தியில் நடக்கும் இந்த உபதேசம். சில ஸ்லோகத்தெல்லாம் படிச்சு காட்டணும்னு மார்க் பண்ண ஆரம்பிச்சா எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங்கா இருக்கு. கன்ஃபியூசிங்னா என்ன? எதை சூஸ் பண்றதுங்கிறதுல கன்ஃபியூஷன். கண்டென்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன். மானசேன ஹி துக்கேன ஷரீரமுபதப்யதே அபப்பிண்டே அயப்பிண்டேன தப்தேன கும்பசம்ஸ்தமிவோதகம். அதாவது என்ன சொல்றார்? சூடான ஒரு இரும்பு பட்டையை ஒரு குடத்தில் நுழைக்கும் பொழுது அந்த குடத்தில் இருக்கும் நீரானது சூடாகுவது போல, நம்ம அந்த இமர்ஷன் ஹீட்டர் இருக்கும்ல அந்த மாதிரி சொல்றார். சூடாக இருக்கும் ஒரு இரும்பு பட்டையை குடத்தில் இருக்கும் நீரில் நுழைக்கும் பொழுது அந்த குடத்தில் இருக்கும் நீர் சூடாகி விடுகிறது. அதே போல் மனமானது துயரத்தில் இருக்கும் பொழுது உடலில் வேதனை ஏற்படும் அப்படிங்கிறார். மனம் அமைதியுற்றால் உடலும் அமைதியாக இருக்கும். பற்றே மனதினுடைய துயரத்திற்கான மூலமாகும் என்பதை தெரிந்து கொள் யுதிஷ்டிரா. பற்று என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தை தரும் ஒரு விஷயம். பற்றே அனைத்து விதமான துயரங்களுக்கும் வலிகளுக்கும் மூலமாக இருக்கிறது. மரப்பொந்துகளில் நுழையும் ஒரு சிறு நெருப்பு எப்படி மரத்தினுடைய வேர் வரை முழு மரத்தையும் எரித்து உட்கொண்டு விடுகிறதோ, அதே போல் பற்று சிறியதாக இருந்தாலும் அது அறத்தையும் பொருளையும் அழித்தே விடும் அந்த மனிதனில். அதுக்கப்புறம் சொல்றேன்,